இளந்தளிர் சேனலில் கேவி ஹிந்தி சிலபஸை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 7 லெசன் 1ஓட புக் பேக் சொல்யூஷன்ஸ். புக் பேக் சொல்யூஷன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த லெசனோட ஹம் பஞ்சி உன்முத் ககன் கே அப்படின்ற லெசனோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம வீடியோவில் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கொஷின் ஆன்சர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ क्वेश्चन नंबर 1, हर तरह की सुख सुविधाएं पाकर भी पक्षी पिंजरे में बंद क्यों नहीं रहना चाहता. ஸோ ஹர் தரக்கினா எல்லா விதமான சுக் சுவிதான சுகமான தேவைகள் கிடைச்ச பிறகு கூட அந்த பட்சியானது அந்த பறவையானது பிஞ்சரை அப்படின்னா கேஜுக்குள்ளே அடப்பட்டு இருக்க ஏன் விரும்ப மாட்டேங்குது, அதுதான் நம்மளோட கேள்வி. இப்போ நம்ம அந்த லெசனில் என்ன படிச்சிருக்கோம், இந்த பட்சி எப்படிப்பட்டது, ரொம்ப சுதந்திரமானது. அதுக்கு என்னெல்லாம் விருப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹையான அந்த ஸ்கையில் பறக்கிறது, நதியிலேருந்து வர அந்த தண்ணியை குடிக்கிறது, வாட்டர் ஃபால்ஸ் இருக்க ட்ராப்ஸை நனையிறது, அதே மாதிரி மரத்தில் இருக்கிற ஃப்ரூட்ஸை சாப்பிட்றது, இதெல்லாம் தான் அதுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஸோ இவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். पक्षी के पास पिंजरे के अंदर वे सारी सुख सुविधाएं हैं जो एक सुखी जीवन जीने के लिए आवश्यक होती है. ஸோ ஒரு ஜீவனுக்கு தேவையான எல்லாமே அந்த கேஜ்குள்ளே இருக்குது, அவசியமானது எல்லாமே இருக்குது. லேக்கின் வகு பரந்திரதா है, பரந்திரதா அப்படின்னா ரொம்ப சுதந்திரமானது. हर तरह की सुख सुविधाएं पाकर भी पक्षी पिंजरे में बंद नहीं रहना चाहते क्योंकि उनके बंधन नहीं अपितु சுதந்திரத்தா பசந்த் ஹே. பந்தன் அப்படின்னா அடப்பட்டு இருக்கிறது விருப்பம் இல்லை, அபித்து அப்படின்னா பட். ஆனால் அதுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக இருக்கிறது தான் அதுக்கு பிடிக்கும். வே குலே ஆகாஷ் மே ஊஞ்சி உடான் இந்த இடத்துல ஒரு கமா வரணும். ஸோ குலே ஆகாஷ் அப்படின்னா திறந்து இருக்க பற்றியா, திறக்கப்பட்ட இந்த வானத்தில் பறக்கிறது ஊஞ்சி உடான். பர்னா நதினா நல்லா ததும்பி வர அந்த தண்ணி, நதி தண்ணி. झरनों का बहता जल पीना, झरनों அப்படின்னா வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வர, பெஹத்தா அப்படின்னா அந்த ட்ராப் ஆகி வர அந்த தண்ணியை ஜல் பீனா குடிக்கிறது. கட்வி நிம்பௌரியா காணா, கசப்பானதாக இருந்தால் கூட அதுவாக பறித்து சாப்பிட்ற அந்த ஃப்ரூட் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். கட்வி அப்படின்னா பிட்டர்னு, நிம்போரியானா ஃப்ரூட், அந்த நீமில் இருக்கும் இல்லையா, அந்த நீமில் இருக்க பழம். खाना ही पसंद करते हैं. कवि ने पक्षी के माध्यम से बंधन முக்த் ஜீவன் கே கல்பனா கி ஹை. ஸோ இந்த கவி, இந்த பொயட் என்ன பண்ணியிருக்காருன்னா, பக்ஷி மாத்தியமா அப்படின்னா மீடியம், ஒரு பறவையோட ஸ்தானத்தில் இருந்து பந்தன் முக்த், அதாவது முக்த் அப்படின்னா ஃப்ரீ, பந்தன்னா அடப்பட்டிருக்கு, அடப்பட்டு இல்லாமல் இருக்கிற ஒரு ஜீவனுடைய கல்பனா அப்படின்னா அதோட இமேஜினேஷனை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா பரந்திரதா, ஸ்வதந்திரதா. ஸோ அதுக்கு பிடிக்கிற விஷயம் என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா, ऊंची उड़ान, भरना नदी, झरनों का बहता जल पीना, कटवी निम्बोरिया खाना, இதெல்லாம் அதுக்கு பிடிக்கும் நம்ம எழுதணும். இப்போ செகண்ட் क्वेश्चन, पक्षी उन्मुक्त रहकर अपनी कौन कौन सी इच्छाएं पूरी करना चाहते हैं. ஸோ கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்ஷி உன்முத் ரஹக்கர்னா ஃப்ரீயாக, அதாவது ஃப்ரீடமாக இருந்து சுதந்திரமாக இருந்து, அப்படி கோன்சி இச்சாயம், அதனுடைய எந்த மாதிரியான இச்சாயம் அப்படின்னா அதோட ஆசைகளை பூரி கர்னா சாத்தே ஹே, பூர்த்தி பண்ணுறதுக்கு அது விரும்புது. ஸோ நம்ம இந்த எக்ஸ்பிளனேஷனில் பார்த்துருக்கோம் அதுக்கு என்னெல்லாம் ஆசை இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், நம்ம ஏற்கனவே பார்த்ததில் என்னெல்லாம் அதுக்கு ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிய ஆகாஷ், அதாவது பறந்து இருக்கிற இந்த வானத்தில் சுதந்திரமாக பறக்கிறது, அதே மாதிரி நதியாலேருந்து தண்ணியை குடிக்கிறது, வாட்டர் ஃபால்ஸில் விழுற அந்த தண்ணியை, சுத்தமான தண்ணியை குடிக்கிறது, அப்புறம் கட்வி நிம்போரியா அதை பார்த்தோம் இல்லையா, அதாவது அந்த கசப்பான அந்த காய், அந்த வேப்பங்காயை சாப்பிட்றது, அதே மாதிரி ஒரு மரத்தில் இருக்கிறதுலேயே உயரமாக இருக்கிற அந்த கிளைகளில் ஊஞ்சல் மாதிரி அது ஆடணும். அதே மாதிரி ஷீத்திஜ்னா ரொம்ப அடிவானம் சொல்லுவாங்க, ஹாரிசான், அந்த ஹாரிசானில் மற்ற பறவை கூட சேர்ந்து பறக்கிறது, இதெல்லாம் தான் அதோட ஆசை. ஸோ இந்த ஆன்சர்லேயும் அதே தான் கொடுத்துருப்பாங்க. பக்ஷி உன்முத் ஹோக்கர் नीम के पेट से कटवी निम्बोरिया खाना. कटवी निम्बोरिया அப்படின்னா சொன்னல கசப்பான அந்த வேப்பம் பழத்தை சாப்பிட்றது. குலே அவர் விஸ்தூத் ஆகாஷ்மே உட்னா, குலே அப்படின்னா திறந்த, விஸ்துனா விஸ்தாரமான அந்த ஆகாசத்தில் பறக்கிறது. நதியும் ஜர்னோं का बहता हुआ. ஸோ நதியும், ஜர்னோனா என்னன்னு சொன்னேன், வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அதுலேருந்து வர பெஹத்தா அப்படின்னா அதில் ததும்பி வர அந்த தண்ணி எப்படிப்பட்ட அந்த தண்ணி, ஷீத்தல், ரொம்ப சுத்தமான தண்ணியை குடிக்கிறது. பேட் கி சப்சே ஊஞ்சி டெஹனி பர் சூழ்னா. சப்சே ஊஞ்சி டெஹனி அப்படின்னா பிரான்ச்சஸ், அந்த பிரான்ச்சஸில் இருக்கிறதுலே உயரமான அந்த பிரான்ச்சில் சூழ்னா அப்படின்னா ஊஞ்சல் மாதிரி ஆடுறது. அவர் ஷீத்திஜ் சே மிலன், ஷீத்திஜ் அப்படின்னா ஹாரிசான், அடிவானம். ஷீத்திஜ் சே மிலன் கர்னே கி
ஹோடு கர்த்தே ஹுய, ஹோடு அப்படின்னா கம்பீட் பண்ணுறது, போட்டியாக எல்லாம் பறவைகள்லாம் பறக்குது இல்லையா, ஹோடு கர்த்தே ஹுய அந்நிய பட்சியும், ஸோ மற்ற பறவைகள் கூட கம்பீட் பண்ணி அதுவும் பறக்கணும்னு அது ஆசைப்படுது. கே சாத் உடான் பர்னா இத்தியாதி எக்ஸெட்ரா, இது மாதிரி நிறைய ஆசைகள் அது இருக்குது. இச்சாயேங்கோ பூரி கர்னா சாத்து, இந்த மாதிரி ஆசைகள் அது வந்து பூர்த்தி பண்ணணும்னு விரும்புது. ஸோ பக்ஷி உன்முத் இருக்கிற ஃப்ரீடமாக இருந்து என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்குது. ஸோ ஒரு 5 பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கட்வி நிம்போரியா खाना, खुले और विस्तृत आकाश में उड़ना, सेकेंड वन, नदियां झरनों का बहता हुआ शीतल जल पीना, थर्ड वन, पेट की सबसे ऊंची टहने पर झूलना, फोर्थ वन, क्षितिज से मिलन करने की होंठ करते हुए अन्य पक्षियों के से उड़ना. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சு எழுதணும். இப்போ थर्ड क्वेश्चन, भाव स्पष्ट कीजिए. या तो क्षितिज मिलन बन जाता या தந்தி சாசோं की डोरी. भाव स्पष्ट அப்படின்னா வந்து கொடுத்துருக்கிற லைனை வந்து விளக்கமாக சொல்லுங்கன்னு அர்த்தம். या तो क्षितिज मिलन बन जाता या தந்தி சாசோं की डोरी. ஸோ இந்த லைனை வந்து நம்ம இதில் படிச்சிருக்கோம், அந்த போயமில் படிச்சிருக்கோம். அதோட மீனிங்கும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, या तो क्षितिज मिलन, क्षितिஜ்னா என்ன சொன்னேன், ஹாரிசான், அந்த அடிவானம், அந்த அடிவானத்தை நான் தொடுவேன். மிலன் பன் ஜாத்தா யா தந்தி சாசம், தந்தி சாசம் அப்படின்னா என்னுடைய பிரீத் இருக்கு இல்லையா, என்னுடைய அந்த மூச்சு காட்டு வந்து கீ டோரி, அந்த மூச்சு காட்டை நான் அப்போ தான் விடுவேன், அப்போ தான் நான் அந்த பெருமூச்சு வாங்குவேன் அப்படின்றது தான் இந்த லைனோட மீனிங். ஸோ என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். प्रस्तुत पक्ति का भाव यह है कि पक्षी क्षितिज के अंत तक जाने की चाह रखते हैं. ஸோ क्षितिज அப்படின்னா அந்த அடிவானம், அந்த பிரபஞ்சத்தின் அந்த எல்லையை போய் தொடணும், அப்படி அந்த தக்கு ஜானேக்கு चाह रहते हैं, அதோட விருப்பம் அதுதான். जो कि मुमकिन नहीं है, मुमकिन அப்படின்னா வந்து அது வந்து பாசிபிள் கிடையாது, नहीं है, परंतु फिर भी क्षितिज को पाने के लिए पक्षी किसी भी स्थिति का सामना करने के लिए तैयार है. ஸோ இது வந்து பாசிபிள் இல்லை, இருந்தாலும் அந்த மாதிரி நான் சுதந்திரமாக பறக்கணும், அந்த क्षितिजको பானைக்கு அந்த அடிவானத்தை நான் போய் தொடணும் அப்படின்றது அந்த பறவைக்கு எப்படி இருக்குது, எந்த ஒரு ஸ்திதி அப்படின்னா எந்த ஒரு எல்லைக்கும் அது போகிறதுக்கு सामना करने, அது எந்த ஒரு எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருக்குது, के लिए तैयार है. यहाँ तक कि वे इसके लिए अपने प्राणों को भी न्योछवर कर सकते हैं. ஸோ அதில் என்ன பண்ணுது அப்படின்னா, நான் அது வரைக்கும் போகிறதுக்காக என்னோட உயிரை கூட நான் என்ன பண்ணுவேன், பிராணம் கோபி நியோச்சவர் அப்படின்னா சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அர்த்தாத் சுதந்திரதா கி கிமித், கிமித்னா காஸ்ட், அதோட விலைக்கு உஸ்கே பிராணோ சே பட் கர்த்தா. ஸோ சுதந்திரம் வந்து அதோடைய உயிரை விட அந்த சுதந்திரம் தான் ரொம்ப விலை உயர்ந்ததாக அது கருதுது. ஸோ இதோட பீட்டிக்கு இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, அந்த ஹாரிசானை போய் அதை தொடணும்னு நினைக்குது, அதுக்கு அதோட உயிர் கூட பெரிய விஷயம் இல்லை, நியோச்சசார் அது கூட அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு விரும்புது அப்படின்னு. 4.1, बहुत से लोग पक्षी पालते हैं. ஸோ நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க, बहुत से लोग நிறைய பேர் வந்து பக்ஷின்னு பறவையை வந்து வளர்க்குறாங்க, பால்தே அப்படின்னா வளர்க்குறாங்க. பக்ஷியோं को पालना उचित है अथवा नहीं. ஸோ அந்த மாதிரி பேர்ட்ஸ் வளர்க்குறது வந்து நல்ல செயலா, உச்சித் அப்படின்னா நல்ல செயலா, அதவான இல்லையா, நல்ல செயலா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பனா விசார் லிக்கே, உங்களோட கருத்தை எழுத சொல்கிறாங்க. இப்போ லெசனில் என்ன சொல்லியிருக்காங்க, லெசனில் வந்து பேர்ட் வந்து ஃப்ரீடமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கருத்தை எழுதும் போதும் நம்மளும் அதே மாதிரி பேர்ட்ஸ் ஃப்ரீடமாக இருக்கிறதா எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி நம்ம எழுதணும். मेरे अनुसार पक्षियों को पालना बिल्कुल भी उचित नहीं है, क्योंकि ईश्वर ने उन्हें उड़ने के लिए पंख दिए हैं. ஸோ मेरे अनुसार இப்போ இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பக்ஷியோं को पालना बिल्कुल भी उचित नहीं. ஸோ பறவைகளை ஒரு கூண்டில் வச்சு வளர்க்குறது பில்குல் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல செயல் இல்லை. क्योंकि ईश्वर ने उन्हें उड़ने के लिए पंख दिए हैं. ஏன்னா கடவுளே வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஈஸ்வரனே வந்து அவருக்கு பறக்கிறதுக்காக தான், பறவைகள் பறக்கிறதுக்காக தான் उन्हें उड़ने के लिए पंख दिए हैं, इसलिए उन्हें बंधन में रखना सर्वदा अनुचित है. ஸோ இதனால அவங்கள இந்த பறவைகளை வந்து பந்தன் மே ரக்கனா அப்படின்னா வந்து கேஜ்குள்ளே வைக்கிறது, சர்வதானா டோட்டலி அனுச்சித்னா ஒரு அன்ஃபேரான செயல், ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இல்லாத செயலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. अपनी इच्छा से ऊंची से ऊंच दूर तक उड़ान भरना, पेटों पर घोंसला बनाकर रखना, नदी झरनों का जल पीना, फल फूल खाना ही उनकी स्वाभाविक प्रवृत्ति है. ஸோ ஒரு பேர்டோடைய ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி அதோட ஆசையே என்ன அப்படின்னா, ஊஞ்சி ரொம்ப தூரமாக மேலே பறக்கிறது, தூரத்துக்கு உடான், பர்னா
पेटों पर घोंसले बनाकर रहना. पेटोना மரங்கள், மரங்கள்ல என்ன இருக்கு, நெஸ்ட் கட்டி வாழணும். बनाकर रहना. நதி, झरनों, அதாவது நதினா ரிவர், झरनोனா வந்து வாட்டர் ஃபால்ஸ், அதில் இருக்கிற தண்ணியை வந்து குடிக்கிறது. ஃபல், ஃபுல், ஃபல்னா வந்து பழங்கள், காய்கள், அதை சாப்பிட்றது. உன்கி ஸ்வபாவிக், அதை வந்து அது தேடி தேடி சாப்பிட்றது அதோடைய சுபாவம், அதோடைய குணமே அதுதான். आप किसी को भी कितना ही सुखी रखना का प्रयास करें परंतु उसके स्वाभाविक परिवेश से अलग करना अनुचित ही माना जाए. ஸோ நீங்கள் யாரெல்லாம் சுதந்திரமாக வைக்கணும், அவங்களை சந்தோஷமாக வைக்கணும் நம்ம நினைக்கிறோம். आप किसी को भी कितना ही सुख रखना का प्रयास करें. ஸோ நம்ம வந்து அவங்கள சுதந்திரமாக வைக்கணும், அவங்கள சந்தோஷமாக வைக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணால் அவங்களுடைய ஸ்வபாவிக், அவங்களுடைய ஹேபிட்டை வந்து பண்ண விடணும். பிரவேஷ் சே அலக் கர்னா அனுச்சித், அவங்களுடைய ஹேபிட்லேருந்து தள்ளி வைக்கிறது வந்து अनुचित, அது வந்து ஒரு அன்ஃபேரான செயலாக கருதப்படுது. ஆசாதி அன்மோல் है, साइक्टो स्वर्णिम मुद्राएं देकर भी उसे खरीदा नहीं जा सकता. ஆசாதி அன்மோல் है, அன்மோல் அப்படின்னா வந்து ஆசாதினா ஃப்ரீடம். ஸோ ஃப்ரீடம் வந்து ப்ரைஸ்லெஸ், அதுக்கு விலையே கிடையாது. சைக்கட்டோம் அப்படின்னா வந்து 100 ஸ்வர்ணமிர், ஸ்வர்ணம்னா வந்து கோல்டன் காயின்ஸ், முத்ராயே தேக்கர்பி. ஸோ ஒரு 100 கோல்டன் காயின்ஸ் கொடுத்தா கூட நம்ம அதோட ப்ரைஸ்க்கு வந்து ஈடாகாது. கரிதனே நஹி ஜா சக்தா. ஸோ இந்த மாதிரி இந்த கொஸ்டினுக்கு நம்மளுடைய கருத்தை நம்ம வந்து எழுதணும். இதுக்கு தேவையான என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கோ அதை போட்டு நம்ம எழுதணும். இப்போ 4.2க்கு போகலாம். क्या अपने या आपकी जानकारी में किसी ने कभी कोई पक्षी पाला, उसकी देखरेख किसी प्रकार की जाती होगी, लिखिए. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கொஸ்டினில் क्या आपने या आपकी जानकारी में किसी ने कभी कोई पक्षी पाला, अपने आपकी அப்படின்னா வந்து நீங்கள் கேர்ள்ஸ் பாய்ஸ் இல்லையா, அந்த டிஃப்ரென்ஸ் காமிச்சிட்டு என்ன சொல்கிறாங்க, ஜான்காரி நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி அனிமலோ இல்லை பேர்டோ வளர்த்துருக்கீங்களா. கபி கோயி பக்ஷி பாலா உஸ்கி தேக்ரேக் கிசி பிரகார் கி ஜாதி ஹோகி, நீங்கள் அந்த பார்த்துக்கும் போது உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஆன்சர் பார்க்கலாம். एक बार एक घायल कबूतर हमारे घर आ गया. ஸோ ஒரு தடவை இந்த மாதிரி घायल அப்படின்னா ஒரு ஊண்டட், ஒரு அடிப்பட்ட கபூத்தர்னா ஒரு புறா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. ஜிஸ்கி हमने देखभाल की, அதை நாங்கள் என்ன பண்ணோம், பார்த்துக்கிட்டோம், அந்த காயத்தை சரி பண்ணி நாங்கள் பார்த்துக்கிட்டோம். அவர் उसके ठीक होने के बाद वह हमारा साथ ही, ஸோ அது சரியான பிறகு கூட அது எங்கள் கூடவே தான் रहने लगा, எங்கள் கூடவே தான் அது இருக்க தொடங்கிச்சு. सब घर वालों के लिए वह कौतूहल का विषय बन गया था. ஸோ அது எல்லாம் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அது ரொம்ப சந்தோஷம். அது இருந்தாலே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக கதூஹலாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். हम सब घर वाले एक नन्हे बच्चे की तरह उसकी देखभाल करते थे. நாங்கள் எல்லாருமே அதை எப்படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நன்ஹே பச்சை, ஒரு பிறந்த குழந்தை மாதிரி, ஒரு சின்ன குழந்தை, இன்னசென்ட்டான ஒரு குழந்தை மாதிரி நாங்கள் அதை தேக்பால் கர்த்தே, நாங்கள் அதை பார்த்துக்கிட்டோம். உசே ரோஜ் நகலாயா ஜாத்தா. ஸோ அதை நாங்கள் என்ன பண்ணோம், ரோஜ் அப்படின்னா டெய்லி வந்து அதை குளிக்க வச்சு அது நல்ல கேர்ஃபுல்லாக நாங்கள் பார்த்துக்கிட்டோம். உஸ்கே கானே பீனே க பராபர் காயல் ரக்கா ஜாத்தா. ஸோ அது சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாம் வச்சு நாங்கள் என்ன பண்ணோம், காயல் ரக்கா ஜாத்தா, அதை ரொம்ப பராபர்னா ரொம்ப ஒழுங்காக நாங்கள் கரெக்டாக அதை பார்த்துக்கிட்டோம். லேக்கின் ஹம்னே உசே பிஞ்சர் மே நஹி ரக்கா, ஆனால் நாங்கள் அதை என்ன பண்ணல, பிஞ்சரை ஏன்னா அப்படி கேஜில் நாங்கள் அதை வைக்கல. பல்கி ரேதர், ஆனால் வஹ் அப்படி இச்சானுசார் பூரே घर में உட்தா ஃபிர்தா தா. ஆனால் அது என்ன அப்படி இச்சா அனுசார், அதுக்கு பிடிச்ச மாதிரி அது என்ன பண்ணுச்சு, எங்கள் வீடு பூராவும் அது பறந்துட்டே இருந்துச்சு. இஸ் பிரகார் சே ஹம் அப்னே பக்ஷி கா பூரா காயல் ரக்தே தே. ஸோ இந்த மாதிரி நாங்கள் அந்த பறவையை நாங்கள் காயல் அப்படின்னு ரொம்ப கேர் பண்ணி நாங்கள் அதை பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த 4.1 அண்ட் 4.2 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஓனாக எழுதுறது. ஸோ அதுக்கு என்ன தேவையோ நீங்கள் அது எப்படி வேணாலும் நீங்கள் சென்டென்ஸை மாற்றி எழுதிக்கலாம். அந்த கொஸ்டினுக்கு எந்த மாதிரி தேவையோ அதை நீங்கள் எழுதணும். இப்போ 5th क्वेश्चन. पक्षियों को पिंजरे में बंद करने से केवल उनकी आज़ादी का हनन ही नहीं होता अपितु पर्यावरण भी प्रभावित होता है. इस विषय पर 10 पंक्तियों में अपने विचार लिखिए. ஸோ பக்ஷியோं को पिंजरों में बंद करने से பேர்ட்ஸை வந்து நம்ம கேஜில் அடைக்கப்படுறதுனால கேவல் அப்படின்னா ஒன்லி அது மட்டும் இல்லாமல் உன்கி ஆசாதிக்க ஹனன், அதாவது அதோட சுதந்திரம் மட்டும் போகவில்லை, அது மட்டும் மறுக்கப்படலை. ஹனன் அப்படின்னா மறுக்கப்படலை. ஹி நஹி ஹோத்தா அபித்து பட் பர்யாவரன் பி பிரபாவித் ஹோத்தாக. ஸோ பர்யாவரன் அந்த என்வாயர்மெண்ட் கூட என்ன ஆகுதுன்னா பாதிக்கப்படுது, பிரபாவித் ஹோத்தாக, இதுவும் பாதிக்கப்படுது. இஸ் விஷய் பர் 10 பந்தியோம், பந்தியோனா லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ 10 வரிகளில் வந்து உங்களோட கருத்தை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம்.
पक्षियों को पिंजरों में बंद करने से सबसे बड़ी समस्या पर्यावरण में आहार श्रृंखला असंतुलित हो जाएगी. ஸோ ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்சே படி சம்சையான ப்ராப்ளம், பெரிய ப்ராப்ளம் என்ன இந்த என்வாயர்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஹார் ஸ்ருங்கலா அசந்துலித் ஹோ ஜாயேகி. ஆஹார் ஸ்ருங்கலானா ஃபுட் செயின், அது உணவு சங்கிலி இருக்கு இல்லையா, ஃபுட் செயின். அசந்துலித் அப்படின்னா அன்பேலன்ஸ்ட் ஆகும், சமமாக இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. जैसे घास को छोटे कीट खाते हैं तो उन कीटों को पक्षी. ஸோ घास அப்படின்னா வந்து கிராஸ் இருக்கு இல்லையா, புல். இந்த புல்லை வந்து என்ன சாப்பிடும் அப்படின்னா சோட்டே கீட்டுனா மோத் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பூச்சி, ஒரு வகையான பூச்சி வந்து சாப்பிடும். அந்த பூச்சிகளை சாப்பிட்றது தான் நம்மளுடைய பறவைகள். यदि पक्षी ना रहे तो इन कीटों की संख्या में वृद्धि हो जाएगी तो हमारी फसलों के लिए उचित नहीं. ஸோ எதி பக்ஷி, இந்த பறவைகள் இல்லை, நம்ம அதெல்லாமே கேஜில் போட்டு அடைச்சிட்டோன்னா என்ன ஆகும், இந்த கீட்டோ இருக்குல்ல, இந்த வார்ம்ஸ் வந்து ரொம்ப நிறைய ஆகிடும். சங்கியா அப்படின்னா நம்பர்ஸு, விருத்தி அப்படின்னா வந்து பெருக்கிறது. ஸோ எண்ணிக்கையில் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஹமாரி ஃபஸ்லோனா வந்து நம்மளுடைய கிராப்ஸ், நம்மளுடைய ஃபீல்டு இருக்கு இல்லையா, வயல்வெளிகள், நம்ம தானியங்கள்லாம் போடுறோம் இல்லையா, அதுக்கு வந்து அது நல்லது இல்லை. இந்த பூச்சிகள்லாம் போய் அந்த क्रॉप्स வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். इस कारण पर्यावरण असंतुलित हो जाएगा. இதனால என்ன ஆகும், एनवायरमेंट வந்து अनबैलेंस्ड ஆகும். पक्षी जब फलों का सेवन करते हैं तब बीसों को यहाँ वहाँ गिरा देते हैं. ஸோ பக்ஷி என்ன பண்ணுது, அது மட்டும் செய்யாமல் வந்து அது நிறைய மரத்தில் இருக்கிற சின்ன சின்ன பழங்கள் எல்லாம் சாப்பிடுது. சாப்பிட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பீசம் அப்படின்னா அந்த சீட்ஸை வந்து என்ன பண்ணுது, அங்கங்கே அது வந்து போட்டுடுது. ஜிஸ்கே ஃபல்ஸ்வரூப் நயே பௌதம் பண்பாத்தேக. இதனால நிறைய மரங்கள் நிறைய இடத்துல வளருது. மரங்கள் வளர்ந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நிறைய மழை கிடைக்கும். ஸோ குச் பக்ஷி ஹமாரி ஃபலாயி கந்தகி கோ காத்தேக. சில பறவைகள் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் நம்மளால செய்யப்பட்ட அந்த அழுக்க வந்து சாப்பிடுது. கந்தகி அப்படின்னா வந்து டர்ட், அதை வந்து சாப்பிடுது. ஜிஸ்ஸே பர்யாவரன் சாஃப் ரஹத்தாக. இதனால நம்மளோட என்வாயர்மெண்ட் வந்து சுத்தமாக்கப்படுது, சாஃப் ரஹத்தாக. यदि ये पक्षी नहीं रहेगा तो पर्यावरण दूषित हो जाएगा. ஸோ இந்த மாதிரி பக்ஷி இல்லாத கேஜில் அடைச்சோன்னா என்ன ஆகும், பர்யாவரன் வந்து திரும்பவும் ரொம்ப அழுக்காக இருக்கும், ரொம்ப டர்ட்டாக இருக்கும். அசுத்தம் அடைஞ்சால் என்ன ஆகும், மானவ் கை பிமாரியும் சே கிரஸ்து ஹோ ஜாயேகி. ஸோ மானவ் அப்படின்னா வந்து எல்லாருக்குமே, மக்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய நோய்கள் நிறைய பரவ ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம என்ன ஆகும், கிரஸ்த் அப்படின்னா அதனால நம்ம சஃபர் ஆகும். अतः जिस प्रकार पर्यावरण जरूरी है उसी प्रकार பக்ஷி பி ஜரூரி ஹை. ஸோ எப்படி என்வாயர்மெண்ட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி பறவைகளையும் சுதந்திரமாக வச்சிருக்கிறது நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். दोनों एक दूसरे के पूरक है, एक के बिना दूसरे की कल्पना नहीं की जा सकती. ஸோ ரெண்டுமே ஒருத்தர் வந்து பேலன்ஸ்டாக இருக்கிறாங்க. ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தரை நம்ம கல்பனா இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சரு. ஸோ 10 லைன்ஸ் அப்படின்றதுனால அதுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம இதை எழுதணும். இப்போ 6th क्वेश्चन போகலாம். स्वर्ण श्रृंखला और लाल किरण सी में रेखांकित शब्द गुणवाचक विशेषण है. कविता से ढूंढकर इस प्रकार के 3 और उदाहरण लिखिए. ஸோ இந்த क्वेश्चनல பார்த்தீங்கன்னா ரேகான்கித் அப்படின்னா அண்டர்லைன்டு வேர்ட்ஸ்னு அர்த்தம். ஸ்வர்ண, லால், இந்த 2 வார்த்தைகளும் என்ன வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா குணவாச்சக் விசேஷன், அதாவது வந்து குவாலிட்டேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். விசேஷன்னா அட்ஜெக்டிவ்னா என்ன, நவுனை பற்றி வந்து சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். ஸோ குணவாச்சக் விசேஷன் ஹை. கவிதா சே ढूंढकर, நம்ம அந்த போயமில் படிச்சுட்டு, புக்கில் இருக்க அந்த போயமை படிச்சுட்டு அதில் இருக்கிற இதே மாதிரி ஒரு 3 வேர்டை எழுத சொல்லியிருக்காங்க. புல்கித் பங்கு, கட்டுக் நிபௌரி, கனக் கட்டோரி. இது நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். ஸோ 7th क्वेश्चन போகலாம். भूगे प्यासे में द्वंद्वा समास है. इन दोनों शब्दों के बीच लगे चिन्ह को सामासिक चिन्ह कहते हैं. इस चिन्ह से और का संकेत मिलता है, जैसे भूगे प्यासे, भूगे और प्यासे. ஸோ भूगे प्यासे में द्वंद्वा அப்படின்னா டுயாலிட்டி, இரட்டை, 2 மீனிங் தர மாதிரி இருக்கிற. சமாஸ் அப்படின்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். காம்பவுண்ட்னா 2 வேர்டு, பிளாக் போர்டு அந்த மாதிரி வேர்ட்ஸு. இன் தோனோ சப்தோं के बीच लगे चिन्ह, சின்ஹனா அந்த சைன், அந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சாமாசிக் சின்ஹ அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது காம்போசிட் சைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் சின்ஹ சே, இந்த ஒரு ஹைஃபன் மாதிரி கொடுத்துருக்காங்களா அந்த சைனை, இஸ் சின்ஹ சே அவுர் கா சங்கேத் மில்தா ஹை. ஸோ இந்த சின்ஹ, இந்த சைனோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ட் அப்படின்ற மீனிங் தருது. பூகே பியாசே அப்படி நடுவில் வந்து இந்த சைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பூகே और பியாசே, தாகமும் பசியும் தாகமும் அப்படின்னு சொல்றாங்க. इस प्रकार के 10 अन्य उदाहरण
கீச்கர் லிகேசி இது மாதிரி 10 வேர்ட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. அமீர் கரீப் அதாவது புவர் அண்ட் ரிச், சுக் துக், ராத் தின், தன்மன், மீठा கட்டா, அப்னா பராயா, பாப் புண்ணிய, சஹி கலத், தூம் தாம், தூம் ஜாவ், சுபக் ஷாம். ஸோ இந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் தான் எழுதணும்னு இல்லை, நீங்கள் கூட நிறைய 10 வேர்ட்ஸ் எழுதலாம். ஸோ இதுதான் வந்து இந்த புக் பேக் சொல்யூஷன்ஸ். தேங்க்யூ சில்ட்ரன்.